ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. இந்த வீடியோவில் வந்து அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடு இருக்க ஒரு 3 தரமான அஜால் குஜால் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மை ஃபால்ட் ஃப்ரான்ச்சைஸில் வரக்கூடிய படங்கள் தான். இந்த படத்தில் டோட்டலாக 3 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட்லையுமே பார்த்தீங்கன்னா சம்பவம் அப்படின்றது சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துல எந்த ஒரு சீன்லையுமே பார்த்தீங்கன்னா ஓப்பனான சீக்வன்ஸ் அப்படின்றது காமிக்க மாட்டாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய ஆக்டிங் மூலியமா படம் பார்த்தீங்கன்னா சும்மா சூடு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த படத்தோட சிம்பிளான கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோன் வந்து அவங்க ஸ்டெப் ஃபாதருடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா நிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெப் பிரதர் வந்துட்டு மீட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள என்னமான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது, அது கடைசியாக எப்படி போயிட்டு முடியுது அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேர் வந்துட்டு பேபி கேர்ள். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹெட்ஃபோன் போட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சம்பவத்தை வந்துட்டு இந்த படத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை அப்படின்னு பார்க்கும்போது, படத்துல வர நம்ம ஹீரோயின் ஒரு சிஇஓவா இருக்காங்க. இவங்களோட வயசுல கம்மியா இருக்க ஒரு பையனை வந்துட்டு இவங்க மீட் பண்ணி அந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படின்றது பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது அவங்களுடைய லைஃப்ல என்னமான ஒரு சேஞ்சஸை கொடுக்குது அப்படின்றத இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்க்க போற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டு பை. இந்த படத்தை ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, சிம்பிளான கதை என்ன அப்படின்னா, படத்துல வர நம்ம ஹீரோனான எமி வந்துட்டு சின்ன வயசுலேயே ஒரு லோ மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலே இவங்களுக்கு பணம் அப்படின்றது அந்த அளவுக்கு இல்லாம தான் இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதுக்காக இவங்க என்னமான ஒரு மனிதர்களை மீட் பண்றாங்க, அது இவங்களோட லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இந்த படமுமே பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் அப்படின்றது பயங்கரமா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.